டேய் யார்ரா நீங்க? என் ஃப்ரெண்டுக்கே டஃப் தர அளவு இருக்கீங்க. இந்த உலகத்துல அவன் தான் அந்த விஷயத்த டாப்புன்னு நெனச்சான். அவனுக்கே டஃப் தர்றீங்களேடா! என்னன்னாக்கா நான் Instagram பொண்ணு ரீல்ஸ் பார்த்தேன். அவ வந்து "ஹே ஹே எடிட்டர்ஸ் டோன்ட் ஸ்க்ரோல் த வீடியோ. ஒரு நிமிஷம் மேல தள்ளிடாதீங்க. ப்ளீஸ் எடிட் திஸ் வீடியோன்னு" போட்டிருந்தா. அத போட்டு 2, 3 ஸ்லோ மோஷன் தலைய ஆட்டுற மாரி, முடிக்கு முன்னாடி போடுற மாரி, கை கட்டுற மாரி போட்டிருந்தா. சரி நானும் எவனையும் எடிட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி கமாண்ட் வேவ்ஃபார்மா பார்த்தா, பயங்கரமா கமெண்ட் பண்ணி வச்சுருக்கானுங்க. "நான் எடிட் பண்ணி தரேன். நானும் பெரிய எடிட்டர் தான்" அப்படின்னு பிளா பிளா பிளான்னு போட்டு வச்சுட்டானுங்க. அதுல 2 பேரும் மொரட்டு சிங்கிளா பண்ணும்போது பயங்கரமா திட்டி வச்சிருந்தானுங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தவன் ஓகே நான் பண்ணி தரேன் பட் பே பண்ணுன்னு சொல்லி போட்டிருந்தானுங்க. எனக்கு புரியல. டேய் ஒரு காலத்துல நாங்கலாம் ஃபோட்டோ ஷூட் போவோம், வீடியோலாம் எடுப்போம்டா. அதுல பாதி தான்டா குடுப்பானுங்க. மீதி பாதி வரவே வராதுடா. அது வந்தது இன்னொருத்தன்ட்ட குடுத்து எடிட் பண்ணி குடுறானாக்கா, அவன் 2, 3 நாள் இழுத்து அடிப்பான். சரி அவன எங்கேயோ புடிச்சு கிச்சு உட்கார வச்சு எடிட் பண்ணி குடுறானாக்கா, டீ கேட்பான். அப்புறம் பப்ஸ் கேட்பான். போண்டா, பஜ்ஜி இதெல்லாம் கேட்பான். இதெல்லாம் வாங்கி குடுத்தோம்னா நாங்களே எடிட் பண்ணுவோம். ஆனா நீங்க சத்தியமா வேற லெவல்ரா நீங்க. ஆனா இதுல என் ஃப்ரெண்ட அடிச்சுக்க முடியாதுங்க. பொண்ணுங்கலாம் சூப்பரா எடிட் பண்ணி குடுப்பான். பசங்கலாம் சுமாரா எடிட் பண்ணி குடுத்தா அதுவே சூப்பர்ன்னு சொல்லுவான். அந்த மாரி ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்பயாச்சும் பார்த்து திருந்துவானுங்க.